விஜய் அவர்கள் வந்து பெருசாக எந்த ஒரு கிரவுண்ட்லேயும் அவங்கள பார்க்க முடியல. களத்தில் அவங்களுக்கு சில பல சிக்கல்கள் இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 26 களத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை நாம் தவிர்த்து விட்டு அரசியல் பேச முடியாது. விஜய் கிட்ட இருந்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப தாமதமாக வருது, லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு போன்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த முறை தேர்தல் வேலைகள் இந்த ஜனவரியில் ஆரம்பிக்கலையே, ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. போன ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இல்லையா, அவங்க அப்போவே இருந்தே கூட்டணி நாங்கள் இவ்வளோ ஜெயிப்போம். இப்போ நீங்கள் இந்த கட்சிகள் நாங்கள் எவ்வளோ ஜெயிப்போம், எவ்வளோ அவங்க கணக்குகளை நீங்கள் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுலேருந்தே சிஎம் வந்து நாங்கள் 200 ஜெயிப்போங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். அங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத ஐயா விஜய் களத்துக்கு வந்தது தான் முக்கியமான காரணம். ஓகே, இப்போ இந்த தேர்தலில் ஐயா விஜய் பேசலாம், பேசாமல் இருக்கலாம், கூட்டம் நடத்தலாம், கூட்டம் நடத்தாமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் தான் இந்த தேர்தலுடைய மைய பொருள். அவர் தான். ஓகே, அவர் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறாரோ அதுதான் இந்த தேர்தலினுடைய வரிசையை, முடிவுகளை தீர்மானிக்க போகிறது. இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயா விஜய் பெறுகிற வாக்குகளை பொறுத்து தான் 1, 2, 3, 4 அப்படிங்கிற இடமே தீர்மானமாகும்.